மத்திய கிழக்கில் தீவிரமடைந்துள்ள போர் பதற்றம் உலக நாடுகளின் அரசியல் மற்றும் பொருளாதார இயல்பு நிலையை பெரிதும் பாதித்திருக்கிறது. மூன்றாவது உலகப் போர் வெடித்துவிடுமோ என்ற அச்சம் இன்று பலரிடமும் பரவி வருகிறது. ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கொமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுத் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியதை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் கட்டுக்கடங்காத மோதல் நிலை உருவாகியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஈரானில் முதல் குண்டு வெடித்த தருணத்தில் ஏற்பட்ட அதிர்வு அந்நாட்டில் வாழ்கின்ற மக்களிடையே மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள இலங்கையிலும் எதிர்பாராத பதற்ற நிலைமைகளை உருவாக்கியிருக்கிறது. அதனால் அங்கே குண்டுகள் வெடித்த போது இங்குள்ள மக்களில் ஒரு பிரிவினர் இலங்கையின் பல பாகங்களிலும் திடீர் எரிபொருள் வரிசைகளை உருவாக்கிவிட்டனர். இந்நிலைமை அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடியாகவும் சவாலாகவும் இருந்ததை எவராலும் மறுக்க முடியாது. ஆனாலும் இந்நிலைமைகள் முறையான முன்னெடுப்புகள் மூலமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. இவ்வாறு திடீரென எரிபொருள் வரிசைகள் உருவாகியதற்கு பின்னால் பல அடுக்குகளை கொண்ட காரணங்கள் இருக்கின்றன. அவற்றுள் முக்கியமானதுதான் இலங்கை சமீபத்தில் எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் மன அழுத்த நினைவாகும். அந்த காலகட்டத்தில் எரிபொருள், எரிவாயு மற்றும் ஔடதங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெற மக்கள் மாதக்கணக்கில் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்தது. வரிசைகளில் காத்திருந்தவர்களில் சிலர் உயிரிழந்த சம்பவங்களும் இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அனுபவங்களின் தாக்கம் இன்னமும் மக்களின் மனங்களில் ஆழ பதிந்திருக்கிறது. அதே நிலைமை மீண்டும் தோன்றக்கூடும் என்ற அச்ச உணர்வு பலரை முன்கூட்டியே எச்சரிக்கை நடவடிக்கையாக வரிசைகளில் நிற்க தூண்டியது. இது வெறும் விநியோக பற்றாக்குறையின் பிரதிபலிப்பு அல்ல, கடந்த நெருக்கடியின் உளவியல் தாக்கத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. இரண்டாவது விடயம், எரிபொருள் வரிசைகளை உருவாக்குவதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்த்து விடலாம் அல்லது மக்களை அரசாங்கத்தின் எதிரிகளாக மாற்றிவிடலாம் என்று எதிரணி அரசியல்வாதிகள் அவர்களுடன் சேர்ந்த ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயற்பட்டமை ஆகும். இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு அலையொன்றை உருவாக்க இவர்கள் முயன்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தொடக்கத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில்தான் வேகமாக திடீர் எரிபொருள் வரிசைகள் உருவாகியிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர 14 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் மாத்திரமே அரசாங்கத்திடம் இருப்பதாக உண்மைக்கு புறம்பான விடயத்தை தெரிவித்திருந்தார். அதுபோல முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் இலங்கைக்கு வரவிருக்கின்ற எரிபொருள் கப்பல் வேறு கடல் மார்க்கமாக சுற்றி வர வேண்டி ஏற்படும் என்றும் அரசாங்கம் தம்மிடம் 1 மாதத்திற்கு போதுமான எரிபொருள் இருப்பதாக கூறுகிறது. அந்த கூற்றை கேட்டால்தான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. இவ்வாறான நிலைமையை முன்கூட்டியே கருத்தில் கொண்டு அரசாங்கம் முன்னாயத்தங்களை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் தலைவர் கொல்லப்பட போவதை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு முன்கூட்டி அறிந்து கொள்வது என்பது பற்றி விமல் வீரவங்ச தான் விளங்கப்படுத்த வேண்டும். அது மட்டுமன்றி கோட்டாபே அரசாங்கத்தில் எரிபொருள் வரிசைகள் ஏற்பட்ட போது விமல் வீரவங்ச பம்மிக் கொண்டிருந்ததற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் அவர் கூற வேண்டும். அவரால் அன்றைய எரிசக்தி அமைச்சராக இருந்த தனது நண்பர் உதய கம்மம்பிலவை கூட எரிபொருள் நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற முடிந்திருக்கவில்லை. ஆகவே இவர்களின் தற்போதைய கருத்துக்கள் மக்களை குழப்புவதாகவும் மக்களை எரிபொருள் வரிசையை நோக்கி தள்ளுவதாகவும் அமைந்திருந்தன. மூன்றாவது காரணம், எதிரணி நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் செயற்படுகின்ற பிரதான ஊடகங்களும் எரிபொருள் வரிசை பற்றி மிகைப்படுத்தி கூறியிருந்தன. அரசாங்கத்துக்கு எதிரான வாய்ஸ் கட்ஸ்களை பதிவு செய்து அவைகள் பரப்பின. ஆனால் இறுதியில் இயல்பு நிலையை குழப்புகின்ற இந்த ஊடகங்களின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு தோன்ற ஆரம்பித்ததை அடுத்து அவர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சில இடங்களில் குறித்த ஊடக நிறுவனங்களை சார்ந்த பிராந்திய நிருபர்களை மக்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி விரட்டி அடித்திருந்ததை எம்மால் அவதானிக்கக்கூடியதாகவும் இருந்தது. நான்காவது விடயம்தான், உண்மையாகவே அன்றைய நாளுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையுள்ள நுகர்வோரும் வரிசைகளில் காத்திருந்தனர். ஆனால் வழமைக்கு மாறாக மக்கள் வரிசைகளில் அலைமோதியதால் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அதேவேளை தெளிவில்லாமல் மக்களில் ஒரு பிரிவினர் வரிசைகளில் கூடியதால் அவர்களுடன் தாமும் வரிசைகளில் இருக்க நிர்பந்திக்கப்பட்டதனால் அது தமது மரியாதைக்கு இழுக்கு என்றும் மக்கள் தம்மையும் அரசாங்க எதிர்ப்பாளராக அடையாளம் காணக்கூடும் என்றும் இவர்கள் கருதினர். சில ஊடகவியலாளர்களிடம் இவர்கள் தமது முகத்தை கூட காட்ட தயங்கியதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஐந்தாவதாக, எல்லோரும் செல்கிறார்கள், நாமும் செல்வோம் என்ற மனநிலையில் சிலர் வாகனங்களையும் கலன்களையும் எடுத்துக்கொண்டு எரிபொருள் வரிசைகளுக்கு விரைந்து சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இதை ஒருவரின் திட்டமிட்ட செயற்பாடாக கருத முடியாது. ஆனால் சமூக பதற்றச் சூழலின் போது ஏற்படுகின்ற உளவியல் கோளாறாக இதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரிவினரை அலையில் சிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். அதாவது தகுந்த நேரங்களில் சிந்தித்து முடிவெடுப்பதற்கு பதிலாக பரபரப்பும் பதற்றமும் வழிமுறைகளை நிர்ணயிக்கிற போது அவற்றுடன் இயைந்து இவர்கள் செயற்பட தலைப்படுவதை அவதானிக்கலாம். திடீர் வரிசைகளோ அல்லது கூட்டங்களோ கூடினால் அங்கு இவர்கள் கட்டாயம் சென்று நிற்பார்கள். இவர்களது நடவடிக்கை எப்பக்கத்தை வேண்டுமானாலும் சார்ந்து நிற்கலாம். சூழ்நிலை மற்றும் தம்மை சார்ந்தவர்களின் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப இவர்கள் செயற்படுவார்கள். 6வது விடயம்தான் மார்ச் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி பொது விடுமுறை தினமாகும். அதனால் வீட்டில் இருந்த பலரும் எரிபொருள் வரிசைகளை நோக்கி சென்றிருந்தனர். இதுவும் வரிசைகள் நீள்வதற்கு காரணமாக அமைந்திருந்தது. இந்த 6 காரணங்களால் கடந்த மார்ச் 1ஆம் தேதி திடீர் எரிபொருள் வரிசை நாடு முழுவதும் தோன்றின. இவற்றை காட்டியே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாக வதந்திகள் பரப்பப்பட்டன. ஆனாலும் அரசாங்கம் எரிபொருள் கையிருப்பு பற்றி தெளிவாக எடுத்து கூறிய பின்னர் மெதுமெதுவாக வரிசைகள் கரைந்து போக ஆரம்பித்தன. 1ஆம் தேதியை விட 2ஆம் தேதி வரிசைகளில் நின்றவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. 3ஆம் தேதி வரிசைகள் முற்றிலுமாக இல்லாது போயுள்ள நிலைமையையே அவதானிக்க முடிகிறது. கொழும்பு மாவட்டத்தில் 2ஆம் தேதி முதல் அவ்வளவாக நீண்ட வரிசைகள் காணப்படவில்லை. எரிபொருள் பயன்படுத்துவோர் வரிசைகளை நோக்கி புறப்பட்டு செல்ல தொடங்கிய முதல் கட்டத்திலேயே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கையிருப்பில் உள்ள எரிபொருள் பற்றிய விவரங்களை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பித்தது. அதன்படி 1 மாத கால தேவைக்கும் அதிகமான எரிபொருள் கைவசம் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அத்துடன் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்யப்படவில்லை என்றும் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளிடமிருந்தே எரிபொருள் கொள்வனவு செய்யப்படுவதாகவும் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ராஜகர்ணா மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதனால் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழல் எம்மை நேரடியாக பாதிக்காது என்று அவர் தெரிவித்திருந்தார். 1ஆம் மற்றும் 2ஆம் திகதிகள் பொது விடுமுறை தினமாகையால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை சேர்ந்த ஊழியர்கள் பலர் விடுமுறையில் இருந்தனர். அதனால் மக்கள் வரிசைகளில் கூடிய சந்தர்ப்பத்தில் உடனடியாக அதனை தவிர்க்க முடியாத நிலைமை தோன்றியது. பின்னர் விடுமுறையில் இருந்தவர்கள் பணிக்கு அழைக்கப்பட்டனர். அதை அடுத்து இடையராது எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இதில் கட்டங்கட்டமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம்தான் உலக நாடுகளைப் போலவே இலங்கையும் எதிர்கொண்டுள்ள உண்மையான நெருக்கடி நிலைமையை விளங்கிக் கொள்ளாது மக்களில் ஒரு பிரிவினர் திடீர் எரிபொருள் வரிசைகளை உருவாக்கும் வகையில் செயற்பட்டமையாகும். தமது வாகனங்களுக்கு போதுமான அளவு எரிபொருளை நிரப்பிக்கொண்டால் அல்லது கலன்களில் எரிபொருள்களை நிரப்பி வைத்துக் கொண்டால் நெருக்கடிக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்றால் இவர்கள் கருதுகிறார்கள். யுத்தத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து நம் நாட்டை இப்படித்தானா பாதுகாப்பது? இவ்வாறானதொரு சூழலில் அவர்கள் இலங்கையராக சிந்தித்து செயற்பட்டிருக்கிறார்களா அல்லது நாட்டை கைவிட்டார்களா? இது பற்றி இலங்கை வாழ் மக்கள் சிந்தித்தாக வேண்டும். ஒரு நாள் தமது வாகனத்தை வீட்டில் வைத்துவிட்டு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதால் நாம் என்ன குறைந்துவிடப் போகிறோமா? எனவே இவ்வாறானவர்கள் தமது சுயலாப சிந்தனையை கைவிட்டு நாட்டிற்காகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் அர்ப்பணிப்புள்ள பிரஜைகளாக மாறிவிட வேண்டும். முறைமை மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் அதற்கேற்றவாறு நடந்து கொள்ளவும் வேண்டும். உலக நடப்புகளையும் நாட்டின் உள் விவகாரங்களையும் முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாத்து உறுதிப்படுத்திய நிலைக்கு கொண்டு செல்வது சாத்தியமாகும். எவ்வாறாயினும் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கான எவ்வித சாத்தியக்கூறுகளும் இப்போது இலங்கையில் இல்லை என்பதே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதுபோல உலக நாடுகள் முகம் கொடுக்கின்ற பொதுவான நெருக்கடிக்கே நாமும் முகம் கொடுத்து வருகிறோம் என்பதையும் இந்நாட்டு மக்கள் விளங்கிக் கொண்டு செயற்பட வேண்டும்.